ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் வந்து என்னதான் டெய்லி லைவ் போட்டாலும் இந்த வீடியோ போடுறதுல இருக்க சந்தோஷம் வந்து ரொம்ப அலாதி சந்தோஷம். அதனால தான் வீடியோ போட வந்துட்டேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமுகவில் வந்து நிறைய இளரத்தங்கள் வந்து பாய்ச்சப்பட்டிருக்கு. இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் பாய்ச்சப்பட்ட இளம் ரத்தம் நம்பர் 1 யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா. இந்த தாத்தாவை பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கிற முக்கால்வாசி பற்கள் வந்து அவருக்கு கொட்டி போனாலும் திமுகவின் இளம் ரத்தம் நான் இன்னும் இருக்கிறேன்டா அப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்திருக்காரு. இவரோட அந்த ஒரு முயற்சியும் இவரோட அந்த ஒரு எழுச்சியும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து துண்டு போட மறந்துட்டார். வீடியோ ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆளை வச்சு துண்டு போட்டுறாரு. இவர் தான் அது. திருவாழ்வு தமிழ்நாட்டின் வரலாறு. இவரை பார்த்துருப்பீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடலுக்கு எவ்வளோ அருமையாக வந்து அந்த பாடலை வந்து பாடுகிறார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேவா, இவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அடுத்ததாக இவங்க எல்லாரையும் மிஞ்சும் வகையில் ஒரு மைக்கேல் ஜாக்சன், திமுகவின் மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தரை நாங்கள் இறக்கியிருக்கோம். அவரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பாருங்கள். மைக்கேல் ஜாக்சனை பார்த்துருப்பீங்க. எப்படி திமுக டிஷர்ட்டு, திமுக ஃபேண்ட்டு, இந்த ஏதோ கட்சி மீட்டிங் போனப்போ கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டையும் போட்டுக்கிட்டு எவ்வளோ அருமையாக பாடுகிறார் பார்த்தீர்களா. அந்த திமுகவுக்கு வந்து அடுத்த வாட்டி வந்து நீங்கள் யூடியூப்பில் எதுவும் விளம்பரம் பண்ணால் விளம்பரம் வந்து காசு கொடுத்து எடுக்க வேண்டாம். எங்கள் ஐயாவை கொண்டு போய் நீங்கள் விளம்பரம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் ஆடு ஹிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ஓட்டு விழுந்துடும். ஓகேவா, கண்டிப்பாக எங்கள் ஐயாவை அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் ஐயா அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ஜென்சி இளைஞருங்கிறத மறந்துடாதீங்க. ஜென்சி இளைஞர், ஓகேவா, நார்மல் வயசான ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ஜென்சி இளைஞருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதை நான் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து இருக்கிறதுலே எனக்கு வந்து முதல்ல இன்ஸ்டாவில் கண்ணில் பட்ட நபர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இந்த ஒரு அடிக்கடி வீடியோ போடுவாப்புல, ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ஓடி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வீடியோ போடுவாப்புல. இவர் தான் அது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ அருமையாக அப்படி ஆக்ஷன்லாம் காட்டுறாரு பார்த்தீங்களா. இந்த ஆக்ஷன்லாம் வந்து இவரால் மட்டும்தான் காட்ட முடியும். ஓகே மக்களே, இன்றைக்கி திமுகவின் ஜென்சி இளைஞர்களை பற்றி பார்த்துருப்போம். இது ரொம்ப குட்டி வீடியோ தான், ஒரு சின்ன ஒரு ட்ரோல் வீடியோன்னு வச்சுக்கோங்க. திமுகவின் ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்டார்ஸ் இவங்கெல்லாம், ஜென்சி ஸ்டார்ஸு. அடுத்த வாட்டி ஜென்சி மாநாடு நடக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து உரையாற்றுவார்கள். நீங்கள் பார்த்து விட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து இவங்கெல்லாம் கூப்பிட்டு இவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி கதறினாலும் கமெண்ட் செக்ஷனில் கதறிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் விடுவது இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். நன்றி.